ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. இந்த யூனிட்டுடைய சம்மரியை இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பெயில்மெண்ட்டுங்கிறது குட்ஸ் ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கோ ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ அனுப்பப்படுது. அதுக்கு பேர் பெயில்மெண்ட்டுன்னு இப்போ சொல்கிறோம். அந்த காரணம் முடிஞ்ச பின்னால் அந்த பர்சன் யாருக்கு டெலிவர் பண்ண சொல்கிறாரோ இல்லை அவருக்காகவோ திருப்பி கொடுத்துட வேண்டியது அந்த பெயில்மெண்ட்டுடைய கண்டிஷனாக இருக்குது. பெயிலாருங்கிறவர் பர்சன் ஹூ டெலிவர்ஸ் த குட்ஸ். யார் குட்ஸை கொடுக்குறாரோ அவர் பெயிலார். பெய்லிங்கிறவர் குட்ஸை டெலிவரி வாங்கிக்கிறவர் பெய்லி. இவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்ட்ராக்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். டெபாசிட்டிங் கரன்சி நோட்ஸ் இன் பேங்க்குங்கிறது பெயில்மெண்ட்டுன்னு ஒத்துக்க முடியாது. சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 படி. ஏன்னா அதே கரன்சி நோட்டு டெபாசிட்டருக்கு திருப்பி தரப்படுவது இல்லை. அதனால் அதை வந்து பெயில்மெண்ட்டுன்னு சொல்கிறது இல்லை. ஆர்னமெண்ட்ஸோ வேல்யூபிளோ பேங்க் லாக்கரில் வச்சாலும் அதுவும் பெயில்மெண்ட் இல்லை. ஏன்னா அது உரிமை வந்து மாற்றப்படுவது இல்லை. பொசஷன் மட்டும்தான் அங்கே இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன் இருக்கிறது இல்லை. அதனால் அதுவும் இல்லை. அடுத்தது கிராட்டிடியூடியஸ் பெயில்மெண்ட்டுங்கிறது ஒரு கன்சிடரேஷன் பெயிலாருக்கும் பெய்லிக்கும் பாஸ் ஆகிறது இல்லை. பெயிலாருங்கிறவர் டேமேஜஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் ஆகிறது இல்லை. ஃபால்ட் வந்து அவருக்கு தெரியாமல் அதில் ஏதாவது இருந்தால் அதுக்கும் அவர் ரெஸ்பான்சிபிள் ஆகிறது இல்லை. நெக்ஸ்ட்டு பிளட்ஜுன்னு பார்க்குறோம். பிளட்ஜுங்கிறது பிணையம். ஒரு பொருளுடைய ஒரு பொருள் வந்து கடனுக்காகவோ அல்லது ஒரு செயல்பாட்டுக்காகவோ அதுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறது, அந்த வேல்யூக்காக கொடுக்கறது, செக்யூரிட்டியாக கொடுக்கறதுக்கு பேர் பிளட்ஜுன்னு சொல்கிறோம். எந்த ஒரு நபர் அதை கொடுக்குறாரோ அவர் பானார், எந்த ஒரு நபர் அதை வாங்குறாரோ அது பானி. நான் ஓனர்ஸ் கூட பிளட்ஜ் பண்ண முடியும். யார் அவங்க அப்படின்னா மர்கன்டைல் ஏஜென்ட்டு அல்லது ஒரு கோ ஓனர், 2-3 பேர் சேர்ந்து அதனுடைய உரிமையாளராக இருந்தால் அதில் ஒரு நபர் கூட தாராளமாக பிளட்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பர்சனுக்கு அதில் வந்து ஒரு முழு உரிமை இல்லை, ஒரு சின்ன அளவுக்கு ஆதாயம் மட்டும்தான் இருக்குன்னா அவருக்கு இருக்கிற ஆதாயத்தின் அளவுக்கு அதுக்கு செக்யூரிட்டியாக வைக்கலாம். அதே மாதிரி ஒரு நபர் அந்த பொருளை வந்து ஒரு கான்ட்ராக்ட் படி வைத்திருந்தால் அவருக்கு அதை பிளட்ஜ் பண்ணக்கூடிய உரிமை இருக்குது. பெயில்மெண்ட்டுக்கும் பிளட்ஜுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் அப்படின்னு நாம் வந்து எல்லா பிளட்ஜஸும் பெயில்மெண்ட்டு தான், ஆனால் பெயில்மெண்ட் எல்லாம் பிளட்ஜஸ் கிடையாதுன்னு பார்க்குறோம். பெயில்மெண்ட் அப்படிங்கிறது செக்ஷன் 148 to 171 வரைக்கும் பார்க்குறோம். ஒரு கான்ட்ராக்டுக்கு மேலே குட்ஸை வந்து ஒரு நபர்களிடத்துலேருந்து ஒரு நபருக்கு ஒரு காரணத்துக்காகவோ அல்லது ஒரு இதுக்காகவோ ஒரு பர்பஸ்க்காகவோ கொடுத்தா அதை வந்து நம்ம பெயில்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த பர்பஸ் முடிஞ்ச பின்னால் அந்த பொருள் திருப்பி கொடுத்துடணும், இல்லைன்னா டிஸ்போஸ் ஆகிருக்கணும். அந்த பொருளுடைய உரிமையாளர் சொல்கிறபடி அது நடந்திருக்கணும். பார்ட்டிஸ்னு வரும்போது இதில் பெயிலார் பெய்லின்னு பார்க்குறோம். எசென்ஷியலாக இருக்க வேண்டியது ஒரு அக்ரிமெண்ட் வேணும். குட்ஸ் கண்டிப்பாக டெலிவரி ஒருத்தர் கையிலேருந்து ஒருத்தர் கைக்கு மாறி இருக்கணும். அதில் ஒரு காரணம் இருக்கணும். குட்ஸ் ரிட்டர்ன் ஆகியிருக்கணும். இந்த 4 எசென்ஷியலாக பார்க்குறோம். கண்டிஷன்ஸ் ஆஃப் பெயில்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது, கைண்ட்ஸ் ஆஃப் பெயில்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது பேசிஸ் ஆஃப் பெனிஃபிட்டில் பெனிஃபிட் ஆஃப் பெயிலார், பெனிஃபிட் ஆஃப் பெய்லி, 2 பேரோட பெனிஃபிட்னு பார்த்தோம். கன்சிடரேஷன் பார்க்கும்போது அது கிராட்டிடியஸ் கன்சிடர் பார்க்கலாம், இல்லை நான் கிராட்டிடியஸ் கன்சிடரேஷன் இல்லாமையும் பார்க்கலாம். கிராட்டிடியஸ் பெயில்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெயிலார் வந்து அந்த ஃபால்ட்டுக்கு மட்டும்தான் லைபிள், எல்லா எக்ஸ்பென்சஸும் பெயிலார் தான் மீட் பண்ணணும். நான் கிராட்டிடியஸ் பெயில்மெண்ட் அப்படிங்கிறது வித்தவுட் கன்சிடரேஷன் பெயிலார் எல்லா ஃபால்ட்டுக்கும் ரெஸ்பான்சிபிள் ஆவார். எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸ் ஏதாவது பெயிலி இன்கர் பண்ணான்னா அதையும் பே பண்ண வேண்டியது வருது.
அடுத்தது டியூட்டிஸ் ஆஃப் பெய்லார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபால்ட் என்ன இருக்குங்கிறத சொல்லிடணும், எக்ஸ்பென்சஸை பேர் பண்ணணும், பெய்லியோட நஷ்டமோ எக்ஸ்பென்சஸோ இண்டெம்னிஃபை பண்ணணும், ரீகூப் பண்ணணும், குட்ஸை ரிசீவ் பண்ணணும். பெய்லாரோட ரைட்ஸுன்னு பார்க்கும்போது அந்த பெயில்மெண்ட்டை எப்போ வேணால் டெர்மினேட் பண்ணலாம், குட்ஸை எனி டைம் ரிட்டர்ன் பண்ண சொல்லி கேட்கலாம். அந்த குட்ஸால் இவருக்கு கிடைச்ச ஒரு லாபமோ இல்லை அதிகப்படியாக அதில் ஏதாவது வேல்யூ ஆட் ஆன் ஆகிருந்தால் அதை கிளைம் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி அகெயின்ஸ்ட்டு என்ன ரைட் இருக்கோ அது எல்லாமே பெய்லாருக்கு ரைட்டாக வருது. பெய்லீஸோட டியூட்டின்னு பார்க்கும்போது குட்ஸ் இவர்கிட்ட கொடுத்த குட்ஸை பத்திரமா பார்த்துக்கணும், அன்ஆத்தரைஸ்ட் குட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அவருக்கு சொல்லப்படாத ஒரு இதில் அதை பயன்படுத்தக்கூடாது, தன்னுடைய பொருளை அதோட மிக்ஸ் பண்ணக்கூடாது, பொருளை உரிய நேரத்தில் ரிட்டர்ன் பண்ணணும், அந்த பொருளால் கிடைத்த லாபத்தையோ அதனோட அடிஷன்ஸையோ அவருக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். அவருக்கு இல்லாத ஒரு டைட்டில் அந்த உரிமையை இவர் பெற விரும்பக்கூடாது. ரைட் ஆஃப் பெய்லின்னு பார்க்கும்போது ஜாயிண்ட் பெய்லராக இருந்தால் அது யாரோ ஒருவர்கிட்ட இவர் ரிட்டர்ன் பண்ணலாம், காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இவருக்கு ரைட் இருக்குது, வாங்கிக்கிறது காம்பன்சேஷனுக்கு இவருக்கு ரைட் இருக்குது, நெசசரி எக்ஸ்பென்சஸ் என்ன செஞ்சுருந்தாலும் அதை கிளைம் பண்ணி இவர் ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆக்ஷன் ஃபார் ராங்ஃபுல் டெப்ரிவேஷன் ஆஃப் த குட்ஸ், என்ன அந்த குட்ஸை ராங்காக டிப்ரைவ் ஆகியிருந்தால் அதனுடைய இதுக்கு ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அந்த குட்ஸை இவர் தன்வசம் வைத்திருக்க உரிமை இருக்குது அந்த பணம் ரிட்டர்ன் வர்ற வரைக்கும். பெயில்மெண்ட்டோட டெர்மினேஷன் அப்படிங்கிறது அந்த ஸ்டிப்புலேட்டட் பீரியட் முடிஞ்சால் அதாவே டெர்மினேட் ஆகிடும், இல்லை அந்த குறிப்பிட்ட காரணம் முடிஞ்சாலும் டெர்மினேட் ஆகிடும். கண்டிஷனோட ஒத்து வராத இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதுவும் அப்போவும் அந்த பெயில்மெண்ட் டெர்மினேட் ஆகிடும். அட் எனி டைம் கிராஷியஸ் பெயில்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டெத், யாரோ ஒருவருடைய டெத்து ஆனால் கூட அது பெயில்மெண்ட் கேன்சல் ஆகும், இல்லை சப்ஜெக்ட் மேட்டரை டிஸ்ட்ராக்ஷன் ஆகிருந்தால் அப்போவும் டெர்மினேஷன் ஆகும். ஒரு தொலைந்த பொருளை ஃபைன் பண்ணார்னா அவரு பெய்லி தான் ஆகிறாரு, அவருடைய உரிமை அது ஏதாவது ரிவார்டு அதுக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார்னா அந்த ஒரிஜினல் ஓனர் அதை திரும்பி இவர் பெற வரைக்கும், அதுக்குரிய ரிவார்டை பெற வரைக்கும் இவர் அந்த பொருளை இவர் வசம் வைத்து கொள்றதுக்கு இவருக்கு உரிமை இருக்குது, அந்த பொருளை கைப்பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு இவருக்கு உரிமை இருக்குது. லீன் அப்படிங்கிறது டு ரிட்டைன் த குட்ஸ், பொருளை இவர் வசம் வைக்கிறது, மற்றவருடைய பொருள் இவருக்குரிய கிளைம் கொடுக்குற வரைக்கும் இல்லை இவருக்குரிய கடன் வர வரைக்கும் அந்த பொருளை இவர் கைப்பற்றி வைக்கிறதுக்கு பேர் லீன். இது ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக வைக்கிற ஒரு குறிப்பிட்ட பொருளை பிடிச்சி வச்சா அதுக்கு பேர் ஜென்ரல் லீன். எனி குட்ஸை வைக்கிறதுக்கு பேர் பர்டிகுலர் லீன். ஒரு குறிப்பிட்ட கடனுக்காக எந்த பொருளையும் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஜென்ரல் லீன்னு சொல்கிறோம். அடுத்தது பிளட்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷன் 171 to 181. பிளட்ஜ் அப்படிங்கிறதோட மீனிங் ஒரு பொருளை ஒரு பேமெண்ட் கடனுடைய பர்பஸ்க்காகவோ அல்லது ஒரு காரியம் செய்கிறதுக்காகவோ செக்யூரிட்டியாக குட்ஸை கொடுத்தா அதுக்கு பேர் பெயில்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இங்கே குட்ஸை கொடுக்குற பெயிலாருக்கு பானார்னு பேர், பெயிலிக்கு பானின்னு பேர். இவங்களுடைய டியூட்டிஸ்னு வரும்போது ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டியூட்டிஸ் ஆஃப் பானார்னு பார்க்குறோம், அந்த கடனை ரீபே பண்ணணும், அந்த பானி என்ன செலவுகளை மேற்கொள்கிறாரோ அதுக்கான செலவுகளை திருப்பி தரணும், அந்த பொருளை பற்றின எல்லா உண்மைகளையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்தால் அதையும் ரிட்டர்ன் பண்ணணும், பானி விற்க நேரிட்டால் அந்த விற்பனைக்கு மேலே இவருடைய கடன் எதுவும் அதிகமாக இருந்தால் அதையும் ரிட்டர்ன் பண்ணணும். இவருடைய ரைட்டுன்னு பார்க்கும்போது அந்த குட்ஸை இவர் எப்போ வேணால் அந்த பொருளை திருப்பி வாங்கிக்க முடியும், அந்த ரைட் ஆஃப் ரிடம்ஷன்னு பார்க்குறோம். பொருள் அந்த காலம் முடிஞ்சாலோ அல்லது அந்த காரியம் செயல்படுத்தி பின்னாலோ அந்த பொருளை இவர் திருப்பி வாங்கிக்க முடியும். அடுத்தது டியூட்டிஸ் ஆஃப் பானின்னு பார்க்கும்போது அவர் அந்த பொருளை பத்திரமா தன்னிடத்தில் பாதுகாப்பாக பார்த்து கொள்ளணும், அதை தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது, தன்னுடைய பொருளை அதனோடு கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது, கேட்குற நேரத்தில் அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணணும், அந்த பொருளால் கிடைத்த ஒரு அடிஷ்னல் யூனிட்டையோ அல்லது ப்ராஃபிட்டையோ சேர்த்து ரிட்டர்ன் பண்ணணும், தான் அதனுடைய உரிமையை பெறறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. ரைட்டுன்னு பார்க்கும்போது அந்த பிளட்ஜ் எந்த குட்ஸை இவங்களிடத்துல பிணையம் வச்சுருக்காரோ அதற்கான கடன் வர்ற வரைக்குமோ அல்லது பணம் பெறுற வரைக்குமோ இவர் அந்த பொருளை ரிட்டைன் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸை ரெக்கவர் பண்ணிக்கலாம். பானாருடைய உரிமை டிஃபால்ட்டாக ஆச்சுன்னா இல்லை அவர் ஏதாவது தவறு செஞ்சார்னா அதுக்குரிய உரிமையும் இவர் பெற முடியும், கோர்ட்டுக்கு இவர் மேலே கேஸ் போட்டு அதை ரிசீவ் பண்ண முடியும்.
இப்போது நான் ஓனர் யார் அதை பிளட்ஜ் பண்ணலான்னா ஒரு மெர்கன்டைல் ஏஜென்ட் பிளட்ஜ் பண்ணலாம், இல்லை அந்த பொருளை வந்து யார் பொசிஷன் கையில் வச்சுருக்காரோ அவர் பிளட்ஜ் பண்ணலாம். அவர் அதுக்கு மேலே ஒரு லிமிட்டட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த அளவுக்கு மட்டுமே அதை பிளட்ஜ் பண்ண முடியும். கோ ஓனராக இருந்தால் அந்த கோ ஓனர் அந்த பொருளை பிளட்ஜ் பண்ண முடியும். பையரோ ஒரு செல்லரோ அந்த பொருளை தன் வசம் வைத்திருந்தால் மற்றவருக்கு அதை தெரியப்படுத்தி அதையும் பிளட்ஜ் பண்ணலான்னு பார்க்குறோம். இது இந்த லெசனோட ஃபுல் சம்மரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.